hello, welcome to Bipa Designer Studio. நான் உங்க பிந்து பேட்ரிக். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு narrow pant எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படினு பார்க்க போறோம். இந்த narrow pantல front sideல சமோசாஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்றது அந்த மாதிரி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். So அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க, மறக்காம bell icon click பண்ணுங்க. So that என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும், எந்த வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபேப்ரிக்கை நம்ம ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிட்டு 3.5 inches நம்ம மார்க் பண்ண போறோம். இந்த பேண்ட் வந்து ஃப்ரண்ட் தனியா கட் பண்ணுவோம், அதுக்கு அப்புறம் தான் பேக் கட் பண்ணுவோம். ஸோ டோட்டல் ஹைட் பார்த்தோம்னா 37.5 inches நம்ம மார்க் பண்றோம். மார்க் பண்ணிட்டு இங்க சைடுல ஒரு 1.5 inch நம்ம கேப் விட்டுட்டு தான் நம்ம மார்க்கிங் ஆரம்பிக்க போறோம். ஸோ கிராச் ஏரியாவுக்கு ஒரு 11.5 inches நம்ம எடுத்துக்கலாம். டை ரவுண்ட் கிட்ட நம்ம 15 inches மார்க் பண்ண போறோம். ஸோ 15 inches மார்க் பண்ணிட்டு 15ஓட பாதி 7.5 inches. ஸோ 7.5 inches நம்ம சென்டருக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அது 15 inches. சென்டர் பார்ட் வந்து 7.5 inches நம்ம மார்க் பண்றோம். இதே தான் நம்ம லெக் கிட்டயும் மார்க் பண்ண போறோம். 7.5 inches மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் லெக் லூஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த பக்கம் ஒரு 3.25 inches, அந்த பக்கம் ஒரு 3.25 inches நம்ம மார்க் பண்றோம். அண்ட் இந்த 15 inchesல இருந்து நம்ம ஒரு 2 inches மைனஸ் பண்ணிக்கலாம். 2 inches மைனஸ் பண்ணோம்னா 13 inches வரும். ஸோ அதே 13 inches நம்ம மேலேயே மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டுடலாம். இதுக்கப்புறமா நம்ம கிராச் ஏரியாலேருந்து லெக் வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். ஸோ மார்க்கிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடை நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல நம்ம கட் பண்ண போகிறோம். இதில் நம்ம சீம் அலவன்ஸ் விடலை. ஸோ ஃப்ரண்ட்டில் நம்ம எங்கே மார்க்கிங் பண்ணியிருக்கோமோ அங்கே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது சென்டராக பேஸ் பண்ணி நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு லெக்ல இருந்து அந்த இடுப்பு வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிடுவோம். இப்போ வேஸ்ட் வந்து 41 inches, அது நம்ம 4ஆக டிவைட் பண்ணோம்னா 10.25 inches வருது. அந்த 10.25 inches நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு மேலே எவ்வளோ இருக்குன்னா 2.25 inches இருக்குது. ஸோ அந்த 2.25 inches நம்ம கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கமும் 2.25 inches மார்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்படி ஃப்ளீட் பிடிக்க போகிறோம். பேண்ட் தைக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் ஃப்ளீட் பிடிப்போம். இப்போ ஃப்ரண்ட் நம்ம மார்க் பண்ணியாச்சு. அது வந்து நம்ம திரும்ப ஃபேப்ரிக்கில் வச்சு பேக்குக்கு மார்க் பண்ண போகிறோம். லெக் கிட்ட அந்த டை ஸ்ட்ரெயிட்டு எல்லாத்துக்கும் நம்ம லைன் போட்டுடலாம். இப்போ பேக் கொஞ்சம் வளர்த்தி வரும். ஸோ 1.25 inchesக்கு நம்ம க்ராஸில் எடுத்து ஒரு லைன் போட்டுடலாம். அதுக்கப்புறமா 3.5 inch வந்து நம்ம பெல்ட்டுக்காக எடுக்க போகிறோம். ஸோ இது ரெண்டு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த ஹிப்பு கிட்ட ஒரு 4 inches நம்ம எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம். அதே மாதிரி லெக்கோட லூஸில் 1.25 inches நம்ம எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம். இதெல்லாமே பேக்குக்கு வந்து நம்ம வச்சுட்டு இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மேலே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 4.5 inches நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு நம்ம அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அந்த க்ராச் கிட்ட நம்ம அந்த கர்வை வந்து வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இது ஜாயின் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது நம்ம சீம் அலவன்ஸ் கொடுக்கல. பேக்குக்கு நம்ம எல்லாமே மார்க் பண்ணி ஜாயின் பண்ண பிறகு நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கட்டிங் பார்ட் ஓவர். இது எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த க்ராச் ஏரியா தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த க்ராச் ஏரியா 1/2 inch கேப்பில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம ப்ளீட்ஸ் பிடிக்கிறதுக்காக 2 notches போட்டுருந்தோம். ஸோ அதை கரெக்டாக வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம்.
ஸோ ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 ப்ளீட்ஸ் வரும். இப்போ நம்ம சமோசா ஷேப்ஸில் வந்து ஃப்ரண்ட்டில் பாட்டம் பார்ட்டில் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ 2x2 இன்ச்சஸ்க்கு நம்ம மெட்டீரியல் கட் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஒரு லெக்குக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும் வைக்கிறதுனால ஒரு 3 சமோசாஸ் தேவைப்படும். இப்போ நம்ம தேவையான சமோசாஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ லெக்கோட அந்த பாட்டம் வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி திரும்ப 3 இன்ச்சஸ்க்கு நம்ம திரும்ப ஃபோல்ட் பண்ண போகிறோம். திரும்ப நம்ம 3 இன்ச்சஸ்க்கு ஃபோல்ட் பண்ணிட்ட பிறகு ஸ்டிச் பண்ணும்போதே அந்த ஒவ்வொரு சமோசாஸாக வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு சமோசாஸ் இன்சர்ட் பண்ணுவோம். திரும்ப இன்னொரு சமோசாஸ் வச்சு அந்த மாதிரி 3 சமோசாஸ் வந்து நம்ம இங்கே இன்சர்ட் பண்ண போகிறோம். இதே மாதிரி நம்ம 2 லெக்குக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு செய்ய போகிறோம். இப்போ நம்ம இந்த சமோசாஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு 2 லெக்கையும் வந்து அந்த பீசஸ் தனித்தனியாக இருக்கும் இல்லையா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனியாக இருக்கும் இல்லையா, அது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பெல்ட் அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ பெல்ட்டு நம்ம கேன்வாஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து இந்த மாதிரி பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கில் ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு 1/2 இன்ச் வெளியே தெரிகிற மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடலாம், அதாவது அயர்ன் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த கேன்வாஸை வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். பேக் சைடுக்கு எலாஸ்டிக் தான் வரப்போகுது. ஸோ ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து நம்ம இந்த கேன்வாஸை ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நம்ம 1/2 இன்ச் வந்து அந்த கேன்வாஸ்லேருந்து அந்த மெட்டீரியலை நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு திரும்ப மடித்து நம்ம ஒரு மேல் தையல் போட போகிறோம். இப்போ நம்ம லெக் லூஸ் கால்குலேட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம எலாஸ்டிக் அட்டாச் பண்ணணும். ஸோ பேக்கில் நம்ம ஏற்கனவே ஒரு 3.5 இன்ச்சுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சு தான் ஃபேப்ரிக் கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம 2ஆக ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ 1.25 இன்ச்சஸ்க்கு நம்ம 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எலாஸ்டிக் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம எலாஸ்டிக் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஓரத்தில் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு எலாஸ்டிக்கை வந்து செக்யூர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வச்சு நம்ம மடித்து அந்த எலாஸ்டிக்கை வந்து 4 பக்கமும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த பக்கம் பண்ணுற மாதிரியே இன்னொரு சைடும் நம்ம அதே மாதிரி எலாஸ்டிக்கை வச்சு 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இது இன்னொரு பக்கம். இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு நம்ம வந்து எலாஸ்டிக் மேலே படாமல் அந்த ஃபேப்ரிக்கில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ கரெக்டாக எலாஸ்டிக்கை உள்ளே நம்ம வச்சுட்டு வெறும் அந்த ஃபேப்ரிக்கில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கொஞ்சம் இழுத்து அதாவது எலாஸ்டிக்கை கொஞ்சம் இழுத்து நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஒரு அழகான நேரோ பேண்ட் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அதோட அவுட்புட் பார்க்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு நேரோ பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பேண்ட் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கூட எனக்கு மெயில் ஐடியில் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.